कामाक्षि देव्यै नमः. காமாட்சி விலாசம்ல செகண்ட் சாப்டர்ல இருக்கோம். நம்ம செகண்ட் சாப்டர்ல போன கிளாஸ்ல நம்ம 31 ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம் இல்லையா? அதாவது அங்க பெருமாள் கோவில்ல காஞ்சிபுரம் பெருமாள் கோவில்ல என்னெல்லாம் இருக்கு, பள்ளி இருக்கு, அது யார் வச்சா, அதுக்கப்புறம் அதோட பின்னணி கதை என்ன எல்லாமே நம்ம பார்த்தோம். தங்கப்பள்ளி வெள்ளிப்பள்ளின்னு இருக்குன்னு சொன்னோம். இந்திரன் அந்த 2 பள்ளிகளையும் வச்சா அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அதுக்கப்புறமா இப்போ 32வது ஸ்லோகத்துல இருந்து நம்ம பார்க்க போறோம். புரா தத்வாதி சேஷஸ்ய விஸ்வதா ரணசத்வதம், விஸ்வதாரண சத்வதம் அப்படின்னு அர்த்தம். தர்ஷனாத் சர்வ பாபக்னம் ஸ்பர்ஷனாத் வைஷ்ணவ பிரதம். அதாவது இப்ப நான் ஸ்பிளிட்டிங் சொல்லலை, இப்ப வெறுமை நான் மட்டும்தான் படிக்கிறேன். இப்ப ஸ்பிளிட்டிங் போட்டுக்க வேண்டாம், நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது ஸ்பிளிட்டிங்கோட சொல்லி கொடுக்குறேன். இப்ப வெறுமை அந்த ஸ்டோரிக்காக நான் படிச்சுன்னு போறேன், அவ்வளவுதான். சோ இப்ப 32வது ஸ்லோகத்துல என்ன சொல்றான்னா, ஆதிசேஷன் என்ன பண்றார், இந்த உலகத்தை தாங்கின்னு இருக்காரு இல்லையா? அப்ப அந்த ஆதிசேஷன் உலகத்தை தாங்கின்னு இருக்கிற போது அந்த தாங்குற பலம் யார் கொடுக்கறா அப்படின்னா அந்த அனந்த சரஸ் தான் கொடுக்கறது. காஞ்சிபுரம் கோவில்ல இருக்கக்கூடிய அந்த புஷ்கரணிக்கு பேர் அனந்த சரஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அந்த ஆதிசேஷனுக்கே பலம் யார் கொடுக்கறான்னா அனந்த சரஸ் கொடுக்கறது அப்படின்னு சொல்றா. தர்ஷனாத் சர்வ பாபக்னம், அப்படி இருக்கக்கூடிய இந்த அனந்த சரச பார்த்தாலே ஸ்பர்ஷனாத் வைஷ்ணவ பிரதம், நம்மளுக்கு இருக்கக்கூடிய எல்லா பாவங்களும் போயிடும். ஓகேவா? தர்ஷனாத் பார்த்த மாத்திரத்திலே சர்வ பாபக்னம், எல்லா பாவங்களும் போயிடும். அதுக்கப்புறம் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? ஸ்பர்ஷனாத் வைஷ்ணவ பிரதம், ஒருவேளை அதுல நம்ம குளிச்சோம் அப்படின்னாக்க வைஷ்ணவ பதம் கிடைக்கும். வைஷ்ணவ பதம்னா என்ன? வைகுண்ட வாசம் கிடைக்கும். பெருமாளோட இருக்கக்கூடிய அந்த நித்திய விபூதி நித்திய சூரிகளோட நம்மளும் இருக்கக்கூடிய அந்த பரம பதம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது 32வது ஸ்லோகம். மந்தவாரே துவனந்தஸ்ய பலகிருத் தத்புரான் இருப்ப அப்படின்னா, மந்தவாரே சனிக்கிழமை அன்னைக்கு ரொம்ப விசேஷமா இந்த இதுல ஸ்நானம் பண்ணாக்க இல்லாட்டா தரிசனம் பண்றது சனிக்கிழமையில பண்றது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்றா. அதே மாதிரி அஸ்மின் வாரே து யஸ்னாயாத் காவேரி பல பாக்பவேத், இதுல குளிச்சாக்க என்ன அர்த்தம்? காவேரியில தீர்த்தமாடின பலன் இந்த தீர்த்தத்துல குளிச்சாக்க கிடைக்கிறது அப்படின்னு சொல்றான். இது தீர்த்தாய சேஷேன வரோதத்தோ நிருபோத்தம அப்படின்னாக்க 34th ஸ்லோகம். தஸ்ய பாதே துவாதசாம்சே தீர்த்தம் பக்தோதயாவிதம், அதாவது சேஷநாகம்னால அந்த ஒரு சேஷம் அந்த ஆதிசேஷன்னால இந்த தீர்த்தத்துக்கு ஒரு வரம் கொடுக்கப்பட்டது. என்ன வரம்? இதுல குளிச்சா காவேரியில குளிச்ச பலன், அது மட்டும் இல்லாம பாவங்கள்லாம் போகும்ன்ற வரம் ஆதிசேஷனால கொடுக்கப்பட்டதாம். அப்புறம் இங்க இருந்து ஆரம்பிச்சு ஒரு 12 அம்ச தூரத்துல இன்னொன்னு இருக்கு. அது என்னது அப்படின்னாக்க பக்தோதயாபிதம் அப்படின்னாக்க பக்தோதய தீர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தீர்த்தம் இங்க இருந்து இருக்காம். அடுத்ததாக ஆஸ்தே தத் விஷ்ணு பக்தானாம் விஷ்ணோர் தர்ஷன தாயகம், விஷ்ணு பக்தருக்கு விஷ்ணு தரிசனத்தை ஏற்படுத்தக்கூடிய தீர்த்தம் இது அப்படின்னு சொல்றான். தர்ஷனாத் சர்வ பாபக்னம் ஸ்பர்ஷனாத் விஷ்ணு லோகதம். இதுலயும் நம்ம பார்த்தாலே நம்மளோட பாவங்கள் எல்லாம் போயிடும், ஸ்நானம் பண்ணானா விஷ்ணு லோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றான். 36 ஏகாதசியாம் துதத்தோயே எஸ் நாயான் ரிபசேகர, ஏகாதசி அன்னைக்கு யார் ஒருத்தர் இதுல ஸ்நானம் பண்றானோ அவனுக்கு தஸ்மைதே யா தேவராஜக க்ஷீராப்தி ஸ்நானம் பலம் அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரு ஒருத்தர் ஏகாதசி அன்னைக்கு இங்க ஸ்நானம் பண்றானோ அவனுக்கு இந்திரன் என்ன பலன் கொடுக்கறானோ தெரியுமா? க்ஷீரசாகரத்துல பலன் ஸ்நானம் பண்ண பலன் இங்க பண்றதுனால கொடுக்கறான் அப்படின்னு சொல்றான். விஷ்ணு லோக பதம், விஷ்ணு லோகத்துக்கு போகக்கூடிய சந்தர்ப்பமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றான். 37th மியூட் போட்டுக்கணும், யாரும் அன்மியூட் பண்ணக்கூடாது. புரா தீர்த்தாய பக்தைஸ்து வரோதத்தோ மஹீபதே தஸ்ய சௌமியே து சாஷ்டாம்சே தீர்த்தம் பௌரந்தராபிதம். அடுத்த 37th அங்கேருந்து கொஞ்ச தூரத்துல என்ன இருக்கு அப்படின்னாக்க புரந்தர தீர்த்தம் அப்படின்னு ஒண்ணு இருக்கான். அடுத்தது புராத தேவராஜஸ்ய சஹஸ்ர நயன பிரதம், இந்த இடத்துலதான் முன்னாடி தேவராஜ பெருமாளுக்கு 1000 கண்கள் கிடைச்சுதான் இந்த இடத்துலதான். சோ அதை பார்த்தாலே தர்ஷனாத் சர்வ பாபக்னம், அதை பார்த்தாலே பாவங்கள்லாம் போகும். ஸ்பர்ஷனாத் வைஷ்ணவ பிரதம், இங்க குளிச்சாக்க நம்மளுக்கு விஷ்ணு பதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றான். அடுத்தது புதவாரே மகேந்திரஸ்ய பலகிருத் தத்புரா நிருப்ப,
புதன்கிழமையில ஸ்நானம் பண்ணா ரொம்ப விசேஷமா. அங்க ஸ்நானம் பண்ணாக்க தஸ்மின் வாரே து யஸ்னாயாத் யமுனா பல பாக்பவேத், அந்த தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணாக்க யமுனையில குளிச்ச பலன் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றான். புறா தீர்த்தாய தேவேந்திரோ லப்தகாமோ வரம் ததோ, இந்த வரத்தை யார் கொடுத்தா? தேவேந்திரன் கொடுத்திருக்காராம். அதுக்கப்புறமா அங்கிருந்து பஞ்சவிம்சாம் சதஸ்தஸ்ய வஹ்னவ் பாஞ்சாலிகாஹ்வயம், அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இங்க இருந்து 25 அம்ச தூரத்துல பாஞ்சாலிகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தீர்த்தம் இந்த இடத்துல இருக்கான். அடுத்தது தத்ர தீர்த்தம் காளிகாயை விஷ்ணு தத்தம் சுதர்சனம், அந்த தீர்த்தத்தை யார் கொடுத்தா? விஷ்ணு காளிகாம்பாளுக்கு கொடுத்திருக்காராம். அப்போ இங்க எப்ப ஸ்நானம் பண்ணலாம்? தத்ர தீர்த்தம் துர்காயா ஸ்ரவணே ருக்ஷே, அதாவது ஸ்ரவண நட்சத்திரம் வருது இல்லையா, ஸ்ரவண நட்சத்திரத்துல ஸ்நானம் பண்ணினா ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்றான். அடுத்தது ஸ்ரவிஷ்டாயாம், இந்த இடத்துல ஸ்ரீவிஷ்டாயாம் இருக்கும், அதை ஸ்ரவிஷ்டாயாம்னு மாத்திக்கணும். ஸ்ரவிஷ்டாயாம்னா அவிட்ட நட்சத்திரத்துல ஸ்நானம் பண்ணாக்க விரஜா ஸ்நான புண்ணியபாக், விரஜா நதியில எங்க இருக்கு? விரஜா நதி ரொம்ப முக்கியமான நதி இல்லையா? அது நம்ம வைஷ்ணவ சம்பிரதாயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த விரஜா நதி வைகுண்டத்துக்கு போகக்கூடிய ஆத்மா விரஜா நதியில நீராடிட்டு தான் பெருமாள் அங்க தன்னோட காலடியில சேர்த்துப்பாராம். அப்போ விரஜா நதியில குளிச்ச பலன் இந்த தீர்த்தத்துல குளிச்சா கிடைக்கிறது அப்படின்னு சொல்றான். அடுத்தது புரா தயாச்ச தரீதாய இதிதத்தோ வரோன்றிருப்ப, அப்படின்னாக்க இப்படி ஒரு வரம் அந்த தீர்த்தத்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்றான். அடுத்ததாக 43வது ஸ்லோகத்துல இதுவரைக்கும் நம்ம என்னென்னலாம் பார்த்தோம், இந்த காஞ்சி கஷேத்திரத்துல ஆரம்பிச்சு எவ்வளவு கோவில் இருக்கு, என்ன ஏதுன்றதெல்லாம் பார்த்தோமோ. அப்போ ஏவம் கிரமாத் ஹரிக்ஷேத்ரே, அந்த இடத்துல தாவ ஹான்னு போட்டுக்கணும். ஏவம் கிரமாத் ஹரிக்ஷேத்ரே ஏகோ விக்னேஸ்வரஸ்ததா, என்னெல்லாம் பார்த்தோம்? ஒரு விநாயகர் கோவில் இருக்கு. ஸ்கந்தஸ்தத்ர, அப்ப ஒரு விநாயகர் கோவில், ஒரு முருகன் கோவில். அப்புறம் சதுர் துர்காஹா அப்படின்னா என்ன அர்த்தம்? 4 துர்கைக்குன்னு 4 கோவில் பார்த்தோம். அதே மாதிரி திரையோ ருத்ரா ஜனார்தனஹ, 3 சிவன் கோவில் இருக்கு. அடுத்தது 8 விஷ்ணு கோவில் இருக்கு. அதுக்கப்புறம் சதுர் தீர்த்தான் அனுக்கிரமாத்து, அப்படின்னாக்க 4 தீர்த்தங்கள் இருக்கு. இவ்வளோத்தையும் நம்ம இது வரைக்கும் பார்த்துன்னு வந்ததுதான், ஜஸ்ட் இது ஒரு சம்மரி மாதிரி சொல்றான். அடுத்தது அத்தியாபி சாசனாத் விஷ்ணோஹோ, அந்த இடத்துல விஜ்னோஹோன்னு இருக்கும், அதை விஷ்ணோஹோ போட்டுக்கணும். அந்த இடத்துல அத்தியாபி சாசனாத் விஷ்ணோஹோ வர்த்தந்தே தத் தராதலே, இதெல்லாம் என்ன மாதிரி இருக்கு? இங்கெல்லாம் விஷ்ணுவோட ஆக்ஞைப்படி இந்த தீர்த்தங்கள் இன்னைக்கும் காஞ்சிபுரத்தை சுத்தி இருக்கு அப்படின்னு சொல்றான். அடுத்தது ஏ வசந்திஹி தத்ஷேத்ரே சர்வ வைகுண்ட வாசினக, அப்படின்னாக்க இந்த க்ஷேத்திரத்துல வாசம் பண்ணினோம் அப்படின்னாக்க வைகுண்டத்திலேயே நம்ம வாசம் பண்ற மாதிரிதான் அப்படின்னு சொல்றான். தஸ்மாத் பூலோக வைகுண்டம், இதுதான் என்னது? பூலோக வைகுண்டம் அப்படின்னே சொல்றான். காஞ்சியாம் ஆக்னேய பூதலம் அப்படிங்கிற போது இதுக்கு என்னெல்லாம் பேர் இருக்கு அப்படின்னாக்க காஞ்சியாம் ஆக்னேய பூதலம், அதாவது இந்த பூதலத்துல இதுக்கு பேரு பூலோக வைகுண்டம் அப்படின்னு சொல்றா. அடுத்தது தஸ்ய க்ஷேத்ரஸ்ய சுரத, இப்ப சுரதனை பார்த்து சொல்றார். சுரதன் கிட்ட இந்த க்ஷேத்திரத்துக்கு 5 பேர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 பேரை சொல்றார். ஹரிக்ஷேத்திரம், புண்ணியகோட்டி, வைகுண்டம், ஹஸ்தி சைலகம் அப்படின்னு 5 பேர் இருக்கு அப்படின்னு சொல்ற. அடுத்தது 47, அதாவது யோ வசேத தரிக்ஷேத்ரே க்ஷணார்த்தவா ததர்தகம், இதுல என்னன்னாக்க இந்த இடத்துல ஒரு க்ஷணம் இருந்தா கூட வேண்டாம், ஒரு க்ஷணம் கூட வேண்டாம்னா அரக்ஷணம், அரையும் வேண்டாம்னா ஒரு 1/4 க்ஷணம் இந்த இடத்துல வாசம் பண்ணினா கூட என்ன ஆகுறது? அவளோட பாவம் எல்லாமே போயிடுறதாம் எங்க காஞ்சி தேசத்துல அப்படின்னு சொல்றா. அவ்வளோ ஒரு புண்ணியமான க்ஷேத்திரம் காஞ்சி க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்றா. நகரேஷு காஞ்சி அப்படின்னே சொல்லுவா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா காஞ்சிபுரத்துக்கு நிகரான நகரம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லுவா. முக்தி தலம், இந்த இடத்துல முக்தி வேணுன்றவாலாம் காஞ்சிபுரத்துலதான் இருப்பாளாம், அப்படிப்பட்ட ஒரு க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்றான். அடுத்தது 48, முச்சியத்தே சர்வ பாபேபியக சாக்ஷாத் விஷ்ணுர் நராகிருதிஹி, அப்படின்னா என்ன அர்த்தம்னா மனுஷ ரூபத்துல யார் இருக்கா?
நர ரூபத்துல யார் இருக்கான்னா விஷ்ணு தான் இருக்கார். அதாவது மனுஷ ரூபத்துல எல்லாருமே விஷ்ணுவே அங்க இருக்காராம். அந்த காஞ்சியில வாசம் பண்ணா அப்படின்னு சொல்றதுனால என்ன ஆயிடுறதுன்னா புராதத் க்ஷேத்திர நிலையா பகவோபி உபகாரத்தக. அப்படி அங்க காஞ்சிபுரத்துல வாசம் பண்ணா அப்படின்ற ஒரே ஒரு ஸ்தானம் நம்மளுக்கு இருந்ததுனாலே நம்மளுக்கு அடுத்த ஜென்மாவும் கிடையாதான், அந்த பாவத்துக்கு தண்டனையும் இல்ல. அவ எங்க போறா? நிர்ஜன்ம நரகாஷ்சான் தே கதாஸ்தே வைஷ்ணவம் பதம். வைஷ்ணவ பதத்துக்கு போயிடுறா, ஸ்ரீ வைகுண்டத்துக்கு போயிடுறா, பரம பதத்துக்கு போயிடுறா அவ எல்லாருமே அப்படின்னு அர்த்தம். அடுத்தது இப்ப ஒரு பிராமணரை பத்தி கதை சொல்ல ஆரம்பிக்கிறார். அதாவது ஒரு பிராமணர் அங்க இருந்தார், காஞ்சிபுரத்துல என்ன பண்ணார், அதனால அவருக்கு என்ன கிடைச்சது அப்படிங்கறத சொல்றான். தேஷு கஷ்டித் புரா விப்ரஹ சிந்து தீர நிவாசக. ஒரு பிராமணன் சிந்து தீரத்துல வாழ்ந்துன்னு வந்துட்டு இருக்கான், வாசம் பண்ணிட்டு இருக்கான். அவன் எங்கன்னா வசிஷ்ட கோத்திர சம்பூதோ ருக்வேதி பானகுண்டக. அவன் வசிஷ்ட கோத்திரத்துல வந்தவன். அதுக்கப்புறம் அவன் ஒரு ரிக்வேதம் அத்தியனம் பண்ணிட்டு இருக்கக்கூடியவன். பானகுண்டக அவன் எங்க இருந்தான்னா பானகுண்டம்னு சொல்லக்கூடிய ஒரு நகரத்துல இருந்தான். அடுத்தது நாம்னா கர்கிரிதி கியாத்தக. அவனோட பேர் என்னது? அவன் பேரு கர்கி அப்படின்னு பேரு. ஆனா அவன் என்ன பண்ணிருக்கான்? பாபி ஹீன கர்மகக. நிறைய பாவம் தான் பண்ணிட்டே இருக்கான். அவன் புண்ணியங்கிறது ஒண்ணுமே பண்ணவே இல்லை, அவ்வளோ பாவம் அவன் பண்ணிட்டே இருக்கான். சந்தியாஹீனோ ந அக்னிஹோத்ரி. அந்த நாக்னிஹோத்ரிங்கிறது ந அக்னிஹோத்ரி. சந்தியாவந்தனமும் பண்றது கிடையாது, அக்னிஹோத்திரமும் பண்றது கிடையாது, இது எதுவுமே பண்றது கிடையாது. பித்ரு தேவ விவர்ஜித்தக. சரி பித்ரு காரியமாவது பண்றான்னா அதுவும் பண்றது கிடையாது, பித்ரு சிரார்த்தம் எல்லாம் பண்றதே கிடையாதான். ஆனா அவன் என்ன பண்றான்? பரார்த்த சங்கிரகே வித்வான். மத்த படிச்சவா இருப்பா இல்லையா, அவா கிட்ட இருக்கக்கூடிய அந்த சாமான்கள் எல்லாத்தையும் எப்படி அபகரிக்கலாம் அப்படின்றதுலதான் அவன் இருப்பான். மத்தவா பொருளுக்கு தான் ஆசைப்படுறானா ரொம்ப. பராண்ண போக்தா, போக்தான்னா ஃபுட்டு, அது மாதிரி அடுத்தவாளோட சாப்பாட்டுக்கு நிறைய ஆசைப்படுறானா. சததம் துராச்சார தஸ்ஸதா. எப்பவுமே அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? துராச்சாரம் தான் நிறைய பண்ணிட்டு இருக்கான். நிறைய பாவ காரியங்கள் நிறைய பண்ணிட்டே இருக்கானா, ஒண்ணு கூட நல்லது பண்றதே கிடையாதான். ச விப்ரஷ் சைத்ரகே மாசி தாத்ரி விரக்ஷே பதிஸ்திதே. இவன் என்ன பண்றான் அப்படின்னாக்க அந்த மாதிரி ஒரு இடத்துல அவன் வாழ்ந்துட்டு இருக்கான். இந்த மாதிரி இந்த ஒரு பிராமணன் அப்படி இருக்கான், சைத்திர மாசத்துல அங்க இப்படி இருந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றான். அப்போ ஆருஹ்ய தத்பலம் கிருஹ்ணம் தத்ர காஞ்சி விஜோத்தமம். அப்போ இல்ல சைத்திர மாசத்துல அந்த இடத்துல யார் வரான்னா ஒரு ஒரு பிராமணர் அந்த இடத்துல வந்துட்டு இருக்காராம். அப்போ காஞ்சி த்விஜோத்தமம், அந்த இடத்துல கிஞ்சின்னு இருக்கும், அதை காஞ்சின்னு போட்டுக்கணும். இப்படி அவன் ஒரு பிராமணர் வரா, இவனும் அந்த இடத்துல பெயின் இருக்கான். காஞ்சிபுரம் போற வழியில நெல்லிக்காய் மரம் ஒண்ணு இருக்கான், அதுல ஏறி நெல்லிக்காவெல்லாம் பறிக்கிறான். அப்போ அந்த இடத்துல யாத்ரார்த்தம் ஆகதம் திருஷ்டுவா பிபாசும் பிராமணோத்தமம். அந்த இடத்துல யாரு வரா? வேற ஒரு பிராமணன் அந்த பக்கமா போயின்னு இருக்காராம். அவருக்கு என்ன ஆகுறதுன்னா பிபாசம், அது தண்ணி தாகம் எடுக்கிறது. அதனால சமனார்த்தாய தாத்ரி பலமனுத்தமம். உடனே இவன் என்ன பண்றான்? எடுத்துட்டான் இல்லையா நெல்லிக்காய், பறிச்சுட்டானே அந்த நெல்லிக்காவை கொடுத்து அவனுக்கு சாப்பிட சொல்றான். நிறைய நெல்லிக்காயால ஒரே ஒரு நெல்லிக்காவை அவனை கொடுத்து சாப்பிட சொல்லிட்டு தஸ்மைச்ச பிரததௌ கர்கி தர்ஷயாமாச ச உதகம். அதாவது சோதகம் அப்படிங்கிறது ச உதகம். உதகம்னா தண்ணி. நெல்லிக்காயும் கொடுத்துட்டு தோருக்கு தண்ணி அந்த இடத்துல இருக்கு, நீ போய் தாக சாந்தி பண்ணிக்கோன்னு அவனுக்கு வழியும் காமிச்சு அனுப்பிச்சு விடுறானா. ததஸ்தத் பலமாதாய காஞ்சிவாசி த்விஜோத்தமக. அப்ப அவனும் அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு இப்படி அவனோட வேலையை பார்த்துட்டு திருப்பி அந்த பிராமணனும் கிளம்பி தன்னோட யாத்திரையை தொடங்கி போயின்னு இருக்கானாம். பழம் புங்க்வா ஜலம் பீத்வா தத் பலேனாப்பி சாம்பசா. அப்ப என்ன ஆகுறது? அவனோட வேலையை பார்த்துட்டு போறான். அடுத்தது க்ஷுத் பிபாசா விரஹிதோ யாத்ரார்த்தம் ச த்விஜோகதக. கர்கியும் என்ன பண்றான்? மிச்சம் இருக்கிற பழத்தை எடுத்துட்டு அவனோட ஆத்துக்கு கிளம்பி வந்துடுறான். அத கர்கிர் கிரகம் கத்வா பலவார சமன்விதக. அத அந்த பழத்தை எடுத்துட்டு அந்த கர்கின்றவனும் தன்னோட ஆத்துக்கு கிளம்பி வந்துடுறான். அடுத்ததாக சுகேன ஞவசஸ்தத்ர பானகுண்டாக்கிய பத்தேன பத்தனே அப்படின்னு வரணும் அந்த இடத்துல, அதை நான் சொல்றேன் இடத்துல. அடுத்தது ச கதாச்சித் த்விஜோ கர்கி மிருதஸ்தத்ர அங்கணான்வயாத்து. தத்ராங்கன் இருக்கு இல்லையா, அது
தத்ர அங்க நான்வயாத்து அப்படின்னு படிக்கணும். அப்போ பானகுண்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது அவனோட ஊர் இல்லையா, அதுல அவன் என்ன பண்றான், ரொம்ப சுகமா வாழ்ந்துன்னு வந்துட்டு இருக்கான். அங்க இருந்த சில பெண்கள்னால பத்வா விப்ரம் தம் தர்கிம் ததோ யமபடா ஏத்திய மகாபாபீதி வாக்கியத்தக அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவனுக்கு வந்து யமபடர்கள் வந்துட்டான். எப்படி வந்தான்னா, அவன் அவன் வந்து தப்பான வழியில போயின்னு இருந்தான்னு சொன்னோம் இல்லையா, தப்பான வழியில இருந்த பெண்களால அவனுக்கு மரணம் வந்துடுத்தோ அப்படின்னு சொல்றான். இப்ப என்ன ஆகுறது, யம பத்வா விப்ரம் சதம் கர்கிம் யமபாஷேன தத்க்ஷணாத். அப்ப என்ன பண்றா, யமதூதர்கள் அவெல்லாம் அங்க வராலாம். வந்து இவன் மகா பாப்பின்னு சொல்றான். இவன் பண்ண பாப்பங்கள் எல்லாத்தையும் யமதூதர்கள் அந்த இடத்துல பேசி தீக்கறாளாம். அப்படி பேசினதுக்கு அப்புறமா அவனோட அந்த பாச கயிறுனால கட்டி என்ன பண்றா, முசலை தாடயந்தஸ்தே யமலோகாய தம்பட்டாக. அதாவது அந்த உலக்கை கொண்டு வந்திருக்கா இல்லையா, அந்த உலக்கையால இவனை போட்டு அடிக்கிறாளாம். அடிச்சுட்டு இவனை யமலோகம் கூட்டிட்டு போலாம் அப்படின்னு அங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கா. இங்க என்ன ஆகுறது, ஜக்ரூஸ் தத்ர தற்காலே சமாகதைய ஹரேர்கனாக. இப்படி இவாள்லாம் இந்த யமபட்டர்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கிற போது என்ன ஆகுறதுன்னா, அந்த இடத்துல பார்த்து விஷ்ணு கணங்கள் அந்த இடத்துல வந்துடுறாளாம். அப்ப என்ன சொல்றா, இவாள்லாம் இவன் மகா பாப்பி, ரொம்ப அசத்து அப்படின்னு இவாள்லாம் பேசிட்டு இருக்கா. இவன் என்ன சொல்றா, விஷ்ணு தூதர்கள்லாம் வந்துடுவாள்லாம் என்ன சொல்றா, இல்ல இல்ல அவன் மகா பாப்பிலாம் இல்ல, அவன் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கான், அவனை நாங்க அழிச்சுன்னு போறோம்னு இப்ப யம தூதர்களுக்கும் இவாளுக்கும் விஷ்ணு தூதர்களுக்கும் சண்டையே வந்துடுதான். அதுக்கப்புறம் தான் படாம்ஸ்தே சமிருச்சாட்டிய நிஷ்பாபி பகுபுண்ணியவான். அப்பனா என்ன சொல்றா, யம பாசத்துல இருந்து நீ அவனை விடு, நாங்க அழிச்சுன்னு போறான், அவன் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கான்னு சொல்றான். யம தூதர்களுக்கு இவன் என்ன புண்ணியம் பண்ணிருக்கான், ஒண்ணுமே பண்ணது இல்லையே, நிறைய பாவம் தானே பண்ணிருக்கான், அடுத்தவா சொத்தை அபகரிச்சிருக்கான், அடுத்தவா கிட்ட தப்பா நடந்துட்டு இருக்கான், இவனை எப்படி நம்ம வந்து விஷ்ணு லோகத்துக்கு அனுப்பிச்சு வைக்கிறது, முடியாது, நாங்க தான் அழிச்சுன்னு போவோம்னு திருப்பி பாச கயிறை போடுறான். ஆனா இவ வந்து இல்ல நீ பாச கயிறை இடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளாம். அதுக்கப்புறமா அவ என்ன பண்றா, சமாரோப்பிய விமானேஸ்வே மோதேனைவ ஹரேர்கனாக. அப்ப வந்து ஒரு விமானம் வருது, விஷ்ணு லோகத்துல இருந்து வந்தவா வந்து ஒரு விமானம் கொண்டு வந்திருக்கா. அந்த விமானத்துல இவனை உட்கார வச்சுட்டு விஷ்ணு லோகத்துக்கு அழைச்சின்னு போயிட்டு இருக்காளாம். ஏன்னா அவன் வந்து ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணிருக்கான். அது என்ன புண்ணியம்னு இத்தனை நேரம் நமக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனாலும் அது இந்த கடைசியில வரும். அப்ப வந்து அவனை அழைச்சின்னு போயிட்டு இருக்கான். விஷ்ணு லோகம் சமாசாத்திய பாதாப்ஜே அந்த இடத்துல பாதாப்னேன்னு இருக்கு, அது வந்து பாதாப்ஜே யோஜயன் ஹரேஹே அப்படின்னா என்ன அர்த்தம், இவனை ஒரு விமானத்துல உட்கார வச்சுட்டு விஷ்ணு லோகம் கூட்டிண்டும் போய் பெருமாளோட பாதார விந்தத்திலேயே இவனை சேர்த்துட்டா அப்படிங்கிறான். அடுத்தது தத பித்ருபதி ஸ்ருத்வா விஷ்ணுதூத்தை ஹிருதம் சதம் ஸ்வபாப சபந்தனான் முக்தம் ஸ்வபாஷ பந்தனான் முக்தம் ஆனேதும் கோப சம்யுதக அப்படின்னா, இந்த உடனே இந்த யமராஜனுக்கு என்ன வந்துடுறது, என்னடா நம்ம தானே இவனை அழிச்சுன்னு போகணும்னு வந்தோம் நம்ம இடத்துக்கு, இப்படி விஷ்ணு தூதர்கள் வந்து கூட்டின்னு போயிட்டாளே அப்படின்னு அவனுக்கு ரொம்ப கோபம் வந்து விஷ்ணு லோகத்துக்கு கிளம்புறாராம். அப்போ அவனை எப்படியாவது நம்ம யமலோகத்துக்கு திருப்பி கூட்டின்னு வந்துடணும்னு கோபத்தோட கிளம்புறார். அங்க பார்த்தாக்க தத்க்ஷணாத் பிராபிய வைகுண்டம் விப்ரம் விஷ்ணு பதாஸ்ரிதம். அங்க போய் பாக்குறார். பார்த்தா என்ன ஆகுறதுன்னா, வைகுண்டத்துல விஷ்ணுவுக்கு பாதத்துல அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கார். விஷ்ணு பாதத்துல இந்த விப்ரன், இந்த பிராமணனானவன் அங்க உட்கார்ந்துட்டு அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கானோ. அதுக்கப்புறம் திருஷ்டுவா தண்டதர பிராக விஷ்ணும் தத் ரக்ஷனே ரதம். அப்ப வந்து என்ன ஆகுறதுன்னா, விஷ்ணு என்ன பண்றார், இவனை ஆசிரியச்சுட்டு இருக்காராம். விஷ்ணு அவனுக்கு எப்படி இருக்காருன்னா ரக்ஷகனா இவனுக்கு இருந்துட்டு இருக்காரு. இதெல்லாம் இந்த யமன் வந்து அந்த இடத்துல பாக்குறார், அந்த விஷ்ணு லோகத்துல பாக்குறாராம். அப்போ யம உவாச்ச, யமன் என்ன சொல்றாருன்னா, ஏஷ பாபி த்விஜோமத்தஸ் சதா சத்கர்ம வர்ஜிதக. அப்ப வந்து என்ன சொல்றான்னா, இவன் வந்து நரகத்துக்கு போக வேண்டியவன், ரொம்ப பாவி, இவன் சத்கர்மா ஒண்ணுமே பண்ணலையே, புண்ணியம்னா ஒண்ணு கூட இல்ல இவன்ட்ட, அதனால இவனை நீ விட்டுடு, நான் வந்து நரகத்துக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாராம். அடுத்தது தஸ்மாத் விமுச்சியதாம் விப்ரோ நரகாய துவயாஹரேஹே அப்படின்னு சொல்றான். ஆனா பெருமாள் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, வேண்டாம், அதாவது கூட்டின்னு போட்டு சொல்றாரு. அடுத்தது 65 பகவான் உவாச்ச
பூமண்டலே ஹரிக்ஷேத்ரே ஏ வசந்தி த்விஜோத்தமாக, அந்த நரோத்தமாகான்னு இருக்கிறத வந்து த்விஜோத்தமாகான்னு போட்டுக்கணும். பெருமாள் சொல்றார், இந்த ஹரிக்ஷேத்திரத்துல யாரு வாசம் பண்றாரோ அந்த த்விஜர்கள் எல்லாருமே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டார். ஏன்னா முன்னாடியே சொன்னார் இல்லையா, காஞ்சிபுரத்துல யாரு மனுஷா இருக்காளோ எல்லாமே விஷ்ணு ரூபம் தான் அப்படின்னு சொன்னாரா இல்லையா. அதே மாதிரி இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, இந்த ஹரிக்ஷேத்திரத்துல யாரு வாசம் பண்றாரோ அந்த த்விஜர்கள் எல்லாருமே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டாராம். அகமேவ ஹீதே சர்வே தஸ்மாத் தத் க்ஷேத்திரவாசினே, அதான் சொல்றா நான் தான் எல்லாருமே அப்படின்னு. தாத்ரி பலம் அதாதேகம் பானீயம் ச த்விஜன்மனே. ஆனா இவன் தான் அங்க வசிக்கலையே, இவன் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவன் கிடையாது, இவன் வேற ஏதோ ஒரு ஊர்ல தானே இருக்கான்னு நம்ம சொன்னோம் இல்லையா. ஆனா ஏன் பெருமாள் அப்படி சொல்றாரு, இவன் தான் காஞ்சிபுரத்திலேயே வசிக்கலையே, ஆனா காஞ்சி கஷேத்திர வாசியான ஒரு பிராமணனுக்கு இவன் வந்து ஹெல்ப் பண்ணான் இல்லையா, ஒரு நெல்லிக்காயை கொடுத்தான் இல்லையா, நெல்லிக்காயை கொடுத்து அதுக்கப்புறம் என்ன பண்ணான், ஜலம், அந்த தாக சாந்திக்கு ஜலமும் காமிச்சு கொடுத்தான் இல்லையா இந்த இடத்துல இருக்குன்னு, அதனால அவன் புண்ணியம் பண்ணவனா ஆயிட்டான். சோ காஞ்சி கஷேத்திரத்துல இருக்கிற ஒருத்தனுக்கு இவன் இந்த மாதிரி நல்லது பண்ணதுனால அவன் பண்ண பாவம் எல்லாம் போய் புண்ணியம் ஜாஸ்தி ஆயிடுதான். அது காஞ்சி நகரத்தோட அவ்வளவு பெருமை அப்படின்னு சொல்றான். சோ அதே மாதிரி இவன் கொடுத்த பழத்தை அதாவது ததஸ்தத் பலமாதாய புங்க்வா தத் த்விஜ புங்கவஹ பீத்வா தீர்த்தம் தாக சாந்தியை யாத்ரார்த்தம் ச த்விஜோகதஹ, அந்த இடத்துல பான்னு இருக்கும், அதை யா போட்டுக்கணும். அதுக்கப்புறம் என்னாச்சு, இவன் கொடுத்த அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு தாக சாந்தி பண்ணிட்டு அவன் திருப்பி தன்னோட யாத்திரையை தொடங்கினானா இல்லையா, அந்த கதையை நம்மளுக்கு இப்ப ஞாபகப்படுத்துறான். அதுக்கப்புறம் மா பக்தோ 68 தத்பலம் சாப்பி மத் குக்ஷவ், அவன் சாப்பிட்ட பழம் எங்க இருக்கு தெரியுமா, என்னோட குக்ஷத்துல என்னோட வயத்துல இருக்கு அப்படின்னு பெருமாள் சொல்றாராம். அந்த பிராமணனுக்கு அன்னைக்கு கொடுத்தானே ஒரு நெல்லிக்காய், அது இப்ப என்னோட வயத்துல இருக்கு. தாக சாந்தியா பிரசஸ்யதே, என்னோட தாகம் தீர்ந்தது. தஸ்ய புண்ணிய பிரபாவேன நிஷ்பாப சமபூதயம் அப்படின்னாக்க இப்ப என்ன ஆயிடுறான்னா, அந்த விதத்துல அவன் என்ன பண்ணிட்டான், அப்படி ஒரு பிராமணனுக்கு கொடுத்தான், இன்னொருத்தனுக்கு ஹெல்ப் பண்ணான், அதனால அவன் என்ன ஆயிட்டான்னா நிஷ்பாபன் ஆயிட்டான். அவன் பண்ண எல்லா பாவமும் அந்த செகண்ட் போயிடுத்து, அவன் இப்பதான் பெரிய புண்ணியவான் அவனாவே ஆயிட்டான் அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்ல, மா பக்தோ த்விஜஸ்ரேஷ்ட, அவன் இப்ப என்னோட பக்தன் அப்படின்னு வேற சொல்லிட்டார். அவன் என்கிட்ட பக்தி உள்ளவனாக இருக்கான். சதா சத்கர்ம சம்யுதக, எப்பவும் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், நல்ல நல்ல வேலைகள் எல்லாம் பண்ணிட்டே இருக்கான் அப்படின்றான். தஸ்மாத் தஸ்ய து தர்மேஷ நரகோ நாஸ்தி கஷ்டன, அதனால என்னோட பக்தி உள்ளவனா இருக்கான், அதனால இவனுக்கு நரகம் எல்லாம் கிடையாது, நீ கிளம்பி போ அப்படின்னு சொல்ற. தஸ்மாத்வம் கச்ச சீக்ரேன பவனம் தர்மராஜதே, அதனால நீ கிளம்பி உன்னோட ஊருக்கு உன் வீட்டுக்கு போ. உடனே யம தர்மராஜனும் என்ன பண்ணிட்டாருன்னா இத்யா கர்ணிய யமஸ்தத்ர பிரணநாம ஹரிம் ததா, பெருமாளை நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்புறான். பெருமாளை மட்டும் நமஸ்காரம் பண்ணல, கூடவே விப்ரம் சாப்பி பிரணம்யாத யமஸ்வபவனம் யயௌ அப்படின்னு அர்த்தம், அந்த பிராமணன் ஒருத்தன் அங்க இருந்தானே அவனுக்கும் சேர்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்புறார் அப்படின்னு சொல்றான். தஸ்மாத் தத்ர ஹரிக்ஷேத்ரே யோவசேத் ச நரோஹரிஹி, திருப்பியும் பெருமாள் என்ன சொல்றாருன்னா, இங்க வாசம் பண்ணின பிராமணனுக்கு ஒரு நெல்லிக்காய் ஜலம் கொடுத்ததுனால பெருமாள் பதமே கிடைச்சிடுத்து அப்படிங்கிறா. சோ இதெல்லாம் நம்ம கதையா பார்க்க கூடாது. காஞ்சிபுரத்துல வந்து அன்னதானம் பண்ணோம் அப்படின்னாக்க 100 அஸ்வமேத யாகம் பண்ண பலன்னு சொல்றா. அங்க இத்தினூண்டு நம்ம ஒரு கொஞ்சோண்டு பாவம் புண்ணியம் பண்ணா அது பல மடங்கா பெருகும் அப்படின்னு சொல்றா. சோ அதனால காஞ்சிபுர கஷேத்திரத்தோட மகிமையை படிச்சுன்னு வரும்போது இதெல்லாம் நாளைக்கு நம்ம காஞ்சிபுரம் போனா கூட தெரிஞ்சோ தெரியாமையோ யாருக்காவது ஒருத்தருக்கு நம்ம ஒரு தானம் கொடுக்கலாம் இல்லையா, அதுக்கு பலன் உண்டா இல்லையான்னு எதிர்பார்த்துன்னு நம்ம கொடுக்க கூடாது. நம்ம படிச்சிருக்கோம், புக்ல இருக்கு, இதெல்லாம் புக்ல எது இருந்தாலும் அது உண்மைதான் இல்லையா. சோ அதனால அதை நம்ம மனசுல நினைச்சிருந்து என்னைக்காவது காஞ்சிபுரம் போகும்போது முடிஞ்ச அளவுக்கு யாருக்காவது 2 பேருக்கு அன்னதானம் கொடுக்கறது, ஏதோ ஒண்ணு நம்மளே பண்ணலன்னா கூட வாங்கி கொடுக்கலாமே. அதனால நமக்கு தானே, இப்ப இவன் எவ்வளவு மகா பாவியா இருந்தான், அசத்தா இருந்தவனை சத்துள்ளவனா ஆக்கி பெருமாள் தன்னோட பாதமே கொடுத்திருக்காரு இல்லையா. அது மாதிரி நமக்கும் கிடைக்கும். எவ்வளவோ நம்ம தப்பு பண்ணிருப்போம், என்னென்னமோ தப்பு பண்ணிருப்போம், ஆனா கூட அதெல்லாம் ஒரு செகண்ட்ல போறதுக்கு வழியும் பெருமாள் நம்மளுக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. அதனால நிறைய தான தர்மங்கள் எப்பெல்லாம் காஞ்சிபுரம் போறோமோ அப்பெல்லாம் நம்ம வாங்கி கொடுக்கலாம். எல்லா திவ்ய தேசத்தையும் வாங்கி கொடுக்கலாம். ஆனா ஸ்பெசிபிக்கா காஞ்சிபுரம் சொல்லி இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம்னா காஞ்சிபுரத்துல போகும்போது அதை நம்ம பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கணும். அடுத்தது
தஸ்மாத் பூலோக வைகுண்டம் ஹரிக்ஷேத்திர தராதலம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த ஹரிக்ஷேத்திரம் அதுதான் என்னது பூலோக வைகுண்டம். ஏதத் ரகசியமாக்கியாதம் ஹரிக்ஷேத்திர பிரகாசகம். இங்க சொன்னோமே இந்த ஹரிக்ஷேத்திரத்தோட ரகசியம், இது எல்லாமே ரொம்ப ரகசியமானது. இப்ப நம்ம வரைக்கும் படிச்சுன்னு வந்தோம் இல்லையா, செகண்ட் சாப்டர் எல்லாமே, ஃபர்ஸ்ட் செகண்ட் எல்லாமே. இங்க பொறுத்த வரைக்கும் செகண்ட்னு எடுத்துக்கணும். இந்த செகண்ட் சாப்டர் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளை சுத்தி இருக்கக்கூடிய எல்லாம் பார்த்தோம். இது எல்லாமே எப்படின்னா ரகசியத்திலையும் ரகசியம். இதனால சொல்றதுனால என்ன ஆகிறது, எஃப் பட்டே ஸ்ருணியான் நித்யம் இமம் அத்தியாயம் ஆதராத்து. இந்த ஒரு சாப்டரை படிக்கிறதுனால என்ன ஆகிறது, படிக்கிறாளோ இல்ல யாரும் ஒருத்தர் கேட்கிறாளோ அவளுக்கு என்ன கிடைக்கும்னா ஹரிக்ஷேத்திர நிவாசேன யத்பலம் தத்பலம் லபேத்து. காஞ்சிபுரத்துல இருந்தா நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்கும்னு நம்ம எல்லாம் படிச்சுன்னு வந்தோமோ, இந்த ஒரு அத்தியாயத்தை கேட்ட மாத்திரத்திலேயே இல்ல சொன்ன மாத்திரத்திலேயே அவளுக்கு கிடைச்சிடுறது அப்படின்னு சொல்லி இந்த செகண்ட் சாப்டரை ரொம்ப அழகா கம்ப்ளீட் பண்ணியிருக்கார். இப்ப